திருமணம் ஆயிடுச்சு. ஒரு புதுமண தம்பதிகள். அவங்களுக்கான ஃபினான்ஷியல் அட்வைஸ்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொந்தமா ஒரு சின்ன மெடிக்கல் பாலிசி. அதுக்கப்புறம் லைஃப்பை வச்சு தான் எல்லாமே. ஸோ நம்ம சம்பாதிக்கிற ஆளு சம்பாதிக்காம போயிட்டால், அவரு இல்லாம போயிட்டா அந்த குடும்பம் என்ன ஆகுங்கிறது தான் இன்சூரன்ஸ். அதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸு. அப்போது நீங்கள் வந்து சேவிங்ஸ்ன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்துடணும். குடும்பமாக வந்த உடனே கூட கணவன் மனைவிக்கு வந்து பேசணும். ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது பேசணும். இப்போ நம்ம 2 பேருக்கும் ஒரு லாங் டேர்ம் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நம்ம குடும்பத்தை நம்ம நடத்த போகிறோம். நம்ம பணம் நமக்கு தான். ஸோ உன் பணத்தை நீ என்ன பண்ண போகிற, என் பணத்தை நான் என்ன பண்ண போகிறேன், பெற்றோருக்கு கொடுத்தது போக நம்மளுடைய செலவுக்கு போக மிச்சம் நீ பேரலாக இவ்வளோ சேமி, நான் இவ்வளோ பேரலாக சேமிக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு வேலை போயிட்டாலும் இன்னொருத்தருக்கு ஒன்று காப்பாற்றணும். 2 பேரும் முதல்ல ஒரு கார்பஸ் பிளான் பண்ணிக்கணும். நம்மளால் வாழ்க்கையில் எல்லா சமயமும் சம்பாதிக்க முடியாது. ஒரு 45 வயசு 50 வயசு ஆகுது, ஒருத்தரால் வேலைக்கு போக முடியல, அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. சம்பாத்தியமே இல்லை, அவர் வீடும் இது வரைக்கும் பண்ணிக்கலை, அவர் மியூச்சுவல் ஃபண்டு அது இதுன்னு பல பேர் சொல்கிறத கேட்டு விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. சொந்த வீடு இல்லாமல் எங்கே வாடகைக்கு போவார்? வாடகையே கொடுக்க முடியாது. அப்போ சாப்பாட்டுக்கே சிரமம்னா வாடகைக்கு எங்கே போகிறது? இப்போ நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்ததுன்னா அது சொத்துக்கு சொத்தாகிடுது. அதை நம்ம ஆரம்பத்தில் கட்டுறப்போது அதுக்கான வரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிது. நம்ம வாடகை கொடுக்காமல் அதில் இருந்துக்கிறோம். சாகிற வரைக்கும் நம்ம எவனா வெளியில் போகணும்னு சொல்ல முடியாது. வயசான காலத்தில் தான் நிம்மதியாக இருக்கணும். அந்த நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கிற காலத்தில் சம்பாதிக்கிறது சேமிக்கணும்.